இன்றைய தியானம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் 2:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். என் மகளே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு இந்த ஆண்டு கட்டளை இடுவாராக. இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். நீங்களும் நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடினால் அவராலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே, நம்ம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோமா? யாருடைய அடைக்கலத்தின் கீழ் இருக்கிறோம்? அவருடைய செட்டைகளின் நிழலில் இருப்போமானால், சங்கீதம் 91:4 வாசிக்கிறது போல, அவர் தமது சிறகுகளால் உங்களை மூடுவார். நிச்சயமாகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு மாத்திரமல்ல, பரலோகம் போய் சேர்கிற வரைக்கும் அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாயிருக்க வேண்டும். அவரிடத்துல போயிடணும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் அவராலே நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். நிறைவான பலன், அரை குறையான பலன் அல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைவான பலனை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு தெளிவாக சொன்னார். நீங்க ரூத்தை போல அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. பிரியமானவளே, அந்த ரூத் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தாள். தன் மாமியாகிய நகோமியின் தேவனை பற்றி பிடித்து கொள்ள தீர்மானித்திருந்தாள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நிறைவான பலன் கிடைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். தீர்மானத்தில் தெளிவாக இருக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் மாத்திரம் நான் அடைக்கலம் புகுவேன். இந்த ரூத் 1:16 ரூத் சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். தன் மாமி கிட்ட சொல்றா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு நம்முடைய டிசிஷன்ல, தீர்மானத்துல நம்ம உறுதியா இவளை போல இருக்கணும். ரூத்தை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வாமானால் நிச்சயமாகவே அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவர்களுக்கு அவர் பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்ம வாழ்க்கையில் அவரையே நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவரையே உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்ம கைவிடவே மாட்டார். பிரியமானவர், கைவிடவே மாட்டார். எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. இந்த உலகத்திலே நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் அவர் நிச்சயமாகவே பலனை கட்டளையிடுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, எபிரேயர் 6:10 அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய மக்களுக்கு எழுதும்பொழுது எழுதுகிறார், ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனை, தாயே, சகோதரனை, சகோதரியே, நம்முடைய கிரியையை, விசேஷமாக எப்படிப்பட்ட கிரியை? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிற அந்த கிரியை, அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் மாத்திரமல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் இடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர். மறக்கவே கூடாது பிரியமானவர்களே. நம்ம ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரனாகிய தாவீது 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்றார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். 24 மணி நேரமும் கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே இருக்கணும். நாம் செய்கிற கிரியையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அவர் நிறைவான பலனை கொடுக்க போகிறார். நன்றி சொல்லி ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ரூத் 2:12 படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட போகிறது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அவர்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவான பலனை கட்டளையிட போறதுக்காய் ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வாதத்துக்காய் பல வருஷங்களாய் காத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வாய்க்க செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ரூத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவனாய் இருந்து எங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிட்டு சாட்சியாய் நிறுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.